Taste the Daily. நீட் விலக்கு என பொய் வாக்குறுதி கொடுத்து மாணவர்களை ஏமாற்று ஆட்சிக்கு வந்த ஏமாற்று மாடல் ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்பும் புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 55ஆம் நாள். இன்று நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்திற்காக நீலகிரி மாவட்டம் குன்னூருக்கு வருகை புரிந்த புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. அதிமுக ஆட்சியின் போது குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய குடிமராமத்து நாயகனுக்கு மலர்களை தூவி வரவேற்ற மக்கள். அதிமுக அலுவலகம் சென்னையில்தான் உள்ளது, வேண்டுமானால் நேரில் வந்து பார்த்து செல்லுங்கள் என திமுக எம்பி கனிமொழிக்கு புரட்சி தமிழர் பதிலடி. திமுகவின் அறிவாலயத்தை காப்பாற்றி கொடுத்ததே புரட்சி தலைவி அம்மாதான் என்றும் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேச்சு. திருமதி கனிமொழி அவர்கள் பேசுறாங்க. அதிமுக கட்சியுடைய அலுவலகம் டெல்லியில் இருக்கிற மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் வீட்டில் இருக்குதான். அந்த அம்மா கனவு கண்டது என்னமோ தெரியல. திருமதி கனிமொழி அவர்களே, அதிமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்குது, வந்து வேணாலும் வந்து பாருங்க. நீங்களும் ஆள் வச்சு உடைச்சு பார்த்தீங்க, ஒன்னும் நடக்கல. ஆள் வச்சு அதிமுக கட்டடத்தை நொறுக்கி பார்த்தீங்க, நொறுக்க முடியல. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம், இதே புரட்சி தலைவர் அம்மா என்ற தெய்வம், இரண்டு தெய்வங்களும் அதிமுகவை எங்களுக்கு அருள்புரிந்து காத்தல்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோதனை வந்த பொழுது உங்களுடைய கட்சி அலுவலகத்தை இங்கே திமுக பிரிந்து சென்றவர்கள் கைப்பற்ற நினைக்கின்ற பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த கட்சியினுடைய தலைவி புரட்சி தலைவர் அம்மா என்பதை மறந்து விடாதீர்கள். அதிமுகவை பிளக்கவும் உடைக்கவும் திமுக மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாம் அதிமுக தொண்டர்களால் முறியடிக்கப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். ஸ்டாலின் எத்தனை அவதாரம் எடுத்து வந்தாலும் அதிமுகவை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது எனவும் புரட்சி தமிழர் உறுதி. நீங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சீங்க, அதிமுக உடைக்க சதி செஞ்சீங்க, அதிமுக பிளக்க சதி செஞ்சீங்க. அதிமுகவை இன்றைக்கு எந்த விதத்திலும் அவர்கள் செயல்படக்கூடாது என்பதற்கு நீதிமன்றத்தின் மூலமாக வெவ்வேறு விதத்தில் முயற்சி செஞ்சீங்க. அத்தனையும் முறியடிக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள். இது தொண்டர்களால் நிறைந்த கட்சி. ஆகவே இது உழைப்பால் உயர்ந்த கட்சி. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை அவதாரம் எடுத்து வந்தாலும் அதிமுகவை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. நீலகிரி மாவட்ட மலைவாழ் மக்கள் சிறப்பான மருத்துவ சேவை கிடைக்க அதிமுக ஆட்சியில் 400 கோடி ரூபாயில் சிறப்பான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வரப்பட்டது. அதிமுகவின் திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்ட திமுக அரசு 52 மாத கால ஆட்சி காலத்தில் குன்னூருக்கு என்ன பெரிய திட்டம் கொண்டு வந்துள்ளது என எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் கேள்வி. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த 400 கோடி, அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிறப்பான அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு, தரமான சிகிச்சை கொடுக்கின்ற அளவிற்கு அற்புதமான மருத்துவமனை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நீலகிரி மாவட்ட மக்கள் பயன்படுகின்ற விதமாக ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டு வந்து இந்த மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்களா? நாங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபாய் பெற்றது உண்மைதான் என மதுவிலக்குத்துறை அமைச்சரே ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து முறைகேடுகளும் தோண்டி எடுக்கப்பட்டு டாஸ்மாக் முறைகேட்டில் ஈடுபட்ட அனைவருக்கும் சட்ட ரீதியாக தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. நாளைக்கு
1.5 கோடி பாட்டில், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா டாஸ்மாக் கடையில் கூடுதலாக வசூலிப்பதன் மூலமாக ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும் வருமானம் வந்துட்டு இருக்குது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400, 4 ஆண்டுல 22,000 கோடி டாஸ்மாக் கடையில் முறைகேடு நடைபெற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? 2-3 நாளைக்கு முந்தி இந்த துறையினுடைய அமைச்சரே சொன்னார்ல, 10 ரூபா வாங்கினது உண்மைதான் சொன்னார்ல. அதிமுக ஆட்சியில் விலைவாசி உயரும் போது விலை கட்டுப்பாட்டு நிதி என்று 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அண்டை மாநிலங்களில் குறைந்த விலையில் பொருட்கள் வாங்கி கொடுத்ததாக புரட்சி தமிழர் பெருமிதம். இன்றைய அரசு அப்படியா இருக்கிறது? திமுக ஆட்சியில் வேலை வாய்ப்பும் குறைந்து விட்டது, செலவும் அதிகரித்து விட்டதாக எழுச்சி உரையில் புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. எப்பொழுதெல்லாம் விலைவாசி உயர்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி ஏழை மக்களுக்கு எவ்வித சிரமமின்றி வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு அப்படியா இருக்குது? இருக்குதுங்களா? உண்மையை சொல்லுங்க. இன்னைக்கு விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. வேலை வாய்ப்பு குறைந்து போச்சு, செலவு அதிகரித்திருந்தது, வருமானம் குறைஞ்சு போச்சு. இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். குன்னூர், கூடலூர், உதகை வியாபாரிகளுக்கு ஏற்பட்டிருக்கும் கடும் பாதிப்பில் இருந்து அவர்களை மீட்டெடுக்க அதிமுக அரசு துணை நிற்கும். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் கீழ்வாதிகா சாதி சான்றிதழ் கொடுப்பதற்கு முயற்சிகளை எடுத்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்வோம் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு கேரளா தமிழ்நாடு எல்லையில் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழக மக்களுக்கு ஈழுவா தீயா ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று. அதிமுக ஆட்சியில் இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று சான்றிதழ் கொடுக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். விடியா திமுக ஆட்சி வந்தவர்கள் இந்த 4 ஆண்டுகளாக இந்த பகுதி மக்கள் இந்த சான்றிதழ் பெறுவதற்கு கடுமையாக போராடி வருகிறார்கள். இன்றைக்கு ஓபிசி மத்திய அரசுக்கு இந்த அரசு பரிந்துரை செய்யல, இதனால அந்த சர்டிபிகேட் அவர்களுக்கு கிடைக்கல. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் இந்த ஈழுவா தீயா ஜாதி சான்றிதழ் பெறுவதற்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை அதிமுக அரசு செய்து கொடுக்கும். திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நடைபெறாத இடமே இல்லை எனவும், போதைப் பொருட்களை அதிகார மையத்தின் உதவியோடு திமுகவினரை விற்பனை செய்வதாகவும் செய்திகள் வருகிறது. குடிநீர், வீடு, கடைவரி என எல்லா வரிகளையும் 100% முதல் 150% வரை உயர்த்திவிட்டு போதாக்குறைக்கு குப்பைக்கும் வரி போட்ட அரசுதான் திமுக அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். நகராட்சி பகுதியில் வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க, கடவரி 150% உயர்த்திட்டாங்க, குடிநீர் வரி உயர்த்தப்பட்டு விட்டது, போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1000 ரூபாய் கடைக்கு வரி போட்டிருந்தா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய் வரி கட்ட வேணும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடைக்கு 1000 ரூபாய் வரி போட்டிருந்தா திமுக ஆட்சியில் 2500 ரூபாய் கடைக்கு வரி கட்ட வேண்டும். ஆக இன்றைக்கு கொள்ளையடிக்கின்ற அரசாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவெடுத்து விட்டது. திமுக அரசால் நிறுத்தி வைக்கப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண உதவி திட்டம் அதிமுக ஆட்சி அமைந்ததும் தொடங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையின் போது பெண்களுக்கு சேலை வழங்கப்படும் என எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. அம்மாவர்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் இன்னைக்கு 82,000 ரூபாய்க்கு, ஒரு சவரன் 82,000. தாலிக்கு திருமண உதவி திட்டம் 25,000 50,000 கொடுத்தோம். இன்னைக்கு அதிமுக ஆட்சி 10 ஆண்டு ஆட்சியில 12 லட்சம் பேருக்கு கொடுத்தோம். 12 லட்சம் பேருக்கு 25,000 50,000 ஒரு சவரன். இன்னைக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக. அதையும் நிறுத்திட்டீங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் இந்த ரத்து செய்யப்பட்ட இந்த தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண உதவி திட்டத்தை அதிமுக ஆட்சி கொண்டு வந்து தொடரப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி தெரிகிறேன். குன்னூரில் கூட்டு குடிநீர் திட்டம், வாகன நெரிசலை போக்க மல்டி லெவல் பார்க்கிங் அதிமுக ஆட்சி வந்தவுடன் அமைக்கப்படும். பச்சை தேயிலை விலை உயர்வு,
டான்டி தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. அதிமுக ஆட்சியில் இன்னைக்கு குன்னூர் நகரப்பகுதியில் கொண்டு வரப்பட்ட கூட்டுக்குடி திட்ட பணிகள் கொண்டாந்த அதிமுக ஆட்சியில் அதை சரியா மெயின்டைன் பண்றதில்ல. அதனால அடிக்கடி அங்கே பழுது ஏற்பட்டு முறையாக தண்ணீர் கிடைக்கவில்லை என்று புகார் கொடுத்திருக்கிறீங்க. அதிமுக ஆட்சிக்கு அந்த பழுதெல்லாம் நீக்கப்பட்டு முறையாக உங்களுக்கு குடிநீர் குன்னூர் நகர மக்களுக்கு தேவையான அளவுக்கு குடிநீர் வழங்கப்படும். குன்னூர் நகரத்தில் வாகன நெரிசலை போக்க வேண்டும் என்பதற்காக நவீன வசதியுடன் பார்க்கிங் வசதி வேணும் கேட்டுக்கிறீங்க. மல்டிபிள் பார்க் வசதி அதையும் அதிமுக ஆட்சிக்கு பிறகு இன்றைக்கு சுற்றுலா பயணியுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிற காரணத்தினால இந்த வாழ்வாதாரமே சுற்றுலா பயணியை மையமாக வைத்துத்தான் இந்த மக்களுக்கு இருக்கின்ற என்பதை எல்லாம் உணர்ந்திருக்கின்ற அதிமுக அரசாங்கம். ஆகவே அதிமுக ஆட்சிக்கு பிறகு மல்டி லெவல் பார்க்கிங் இந்த குன்னூர் பகுதியில் அமைத்துக் கொடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் 54வது நாளில் ஊட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எழுச்சி பிரச்சாரம். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியின் அவலங்களையும் ஊழல் முறைகேடுகளையும் நாட்டு மக்களுக்கு எடுத்துரைத்தார். குவாரியை முடக்குவோம், அபராதம் விதிப்போம் என்று மிரட்டி ஒரு யூனிட்க்கு 450 ரூபாய் என 6 மாதத்தில் 2000 கோடி ரூபாயும் மாதத்திற்கு 200-300 கோடி ரூபாயை திமுகவினர் கொள்ளையடிக்கிறார்கள். கொள்ளையடித்து கருணாநிதி குடும்பம் நாட்டிலேயே செல்வந்தராக மாறிவிட்டதாகவும் இனிமேலும் கொள்ளையடித்தால் மக்களால் வாழவே முடியாது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். இந்த ஒரு வாரமா இந்த குவாரி உரிமையாளர்லாம் கூட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பணம் கொடுக்கலீங்கன்னா உங்கள் மீது வழக்கு போட்டுருவேன், குவாரியே செயல்படுதல முடக்கிடுவேன், இல்லது அபராத விதிப்புன்னு மிரட்டி ஒரு யூனிட்டுக்கு 450 ரூபாய் கொள்ளையடிச்சா கிட்டத்தட்ட 6 மாசத்துல 2000 கோடி இதுல மட்டும் ஊழல் செஞ்சிருவாங்க. மாசம் 200 கோடிக்கு 300 கோடி இதுல வரும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 லட்சம் யூனிட் இன்றைக்கு ஜல்லி உடைக்கிறாங்க. 2 லட்சம் யூனிட்னா இன்னைக்கு ஒரு யூனிட்டுக்கு 450 ரூபாய் எவ்வளவு இந்த அரசாங்கம் கொள்ளையடிக்க என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். இந்த ஆட்சியில் நடக்கிற கொள்ளைகள் தடுத்து நிறுத்த வேண்டும். இப்படியா தொடர்ந்தா இன்றைக்கு திரு கருணாநிதி குடும்பம் இன்றைக்கு நாட்டிலேயே மிகப்பெரிய செல்வந்தராக மாறிட்டாங்க. அது ஏற்கனவே மாறிட்டாங்க. மேலும் கொள்ளையடிச்சா மக்கள் தமிழகத்தில் வாழ முடியாது என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 4 ஆண்டுகளில் 4,38,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி தமிழகத்தை கடன் வாங்குவதில் முதலிடத்திற்கு கொண்டு வந்து சாதனை படைத்துள்ளார் ஸ்டாலின். திமுக ஆட்சியில் மக்கள் கடன்காரன் ஆனதுதான் மிச்சம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். ஸ்டாலின் ஏதோ பேசுறார். என்ன சாதிச்சார்? சாதிச்சிருக்கார். அதாச்சும் சாதிச்சிருக்கார். எவ்வளவு? 4,38,000 கோடி கடன் வாங்கி சாதிச்சிருக்கார். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. எல்லாத்திலையும் முதலிடம் வரலாம், ஆனா கடன் வாங்குனதில் முதலிடம் நம்முடைய ஸ்டாலினுடைய அரசாங்கம் தான் முதலிடத்தில் வைக்குது. அது மட்டும் இல்ல, இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. ஆக 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவு பெறுகின்ற பொழுது 5,38,000 கோடி கடனை பாய் வச்சுட்டு போறாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. என்ன திட்டத்தை கொண்டாந்த? நாங்க மெடிக்கல் காலேஜ் கொண்டாந்தோம், ரோடு போட்டோம், குடிநீர் கொண்டாந்தோம். என்ன செஞ்ச? ஒண்ணு செய்யல. செஞ்சிருக்காரா? எதுவுமே செய்யல. அப்ப இந்த பணம் எங்க போச்சு? கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடன்காரன் ஆக்குன்னு தான் மிச்சம் இந்த ஆட்சியில. வேற எந்த பலனும் இந்த மக்கள் பார்க்கல இந்த ஆட்சியில. வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு திமுகவிடம் காங்கிரஸ் 117 தொகுதிகளை கேட்பதன் மூலம் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் விரிசல் தொடங்கிவிட்டது. திமுகவின் கூடாரம் காலியாக போகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. நெல்லையில் ஒரு காங்கிரஸ் கூட்டம் நடந்தது. அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் அங்க இருக்கிற ஒரு காங்கிரஸ்
நம்முடைய தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அவர் பேசுறாரு. இன்றைக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாதிக்கு பாதி சீட் எங்களுக்கு வேணுங்கிறார். மொத்தம் 214 சீட் இருக்குது. அதுல காங்கிரசுக்கு 117 இடம் வேணும்னு அவர் பேசுறார். அதோட ஆட்சியில பங்கு வேணும்ட்டார். ஆட்சியில பங்கு வேணும்ட்டார். அங்க கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்பட்டு விட்டது. ஆக ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது. திமுக கூடாரம் காலியாக போகுது. வெளிநாடு சென்று இயற்றிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பாக ஸ்டாலின் கூறுவது அத்தனையும் பொய். ஸ்டாலின் ஜெர்மன் சென்றது தொழில் முதலீட்டை ஈர்க்க அல்ல, தொழில் முதலீட்டை செய்ய சென்றார் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குன்னா இங்க கிடைச்சிருக்குதா? நீலகிரி மாவட்டத்தில் யாருக்கா கிடைச்சிருக்க வீட்டுல? அப்படி 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குன்னு சொன்னா அவர் சொன்னது உண்மைனா நீலகிரி மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேருக்காவது வேலை கிடைச்சிருக்கணும். இந்த மாவட்டத்தில் அத்தனையும் பொய், அத்தனையும் பொய். அவர் ஜெர்மன் நாட்டுக்கு போனது, ஜெர்மனிக்கு போனது தொழில் முதலீட்டை ஈர்க்கல, தொழில் முதலீட்டை செய்ய போயிருக்கிறார். கிட்னி முறைகேடு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஸ்டாலின் அரசு மேல்முறையீடு செய்தது ஏன்? தவறு செய்பவர்களை காப்பாற்றும் அரசாங்கம் விடியாதிமுக அரசாங்கம் என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நீதிமன்றம் அங்க ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டு அந்த அதிகாரியின் தலைமையில் நடக்க வேணும். நீதிமன்றமே அதுக்கு முன்னிருந்து நடத்தும் சொல்லிட்டார். உடனே ஸ்டாலின் உச்சநீதிமன்றம் போறார். இவருக்கு ஏன் அக்கறை? தப்பு நடந்திருக்குது, அந்த தப்பை கண்டுபிடிச்சது திமுக அரசாங்கம். அப்படி திமுக அரசாங்கமே தப்பு கண்டுபிடித்த பிறகு அவளை காப்பாற்றுவதற்கு நீங்க உச்சநீதிமன்றம் போறீங்க. அப்ப தவறு செய்வதை காப்பாற்ற அரசாங்கம் தானே விடியா திமுக அரசாங்கம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பல்வேறு தரப்பு சங்கத்தினருடன் அதிமுக பொதுச் செயலாளர் கலந்துரையாடல். திமுக ஆட்சியின் அவலங்களையும் தங்களது கோரிக்கைகளையும் பட்டியலிட்டு புரட்சி தமிழரிடம் மனுவாக வழங்கினர். அரசு தேயிலை தோட்டத்தில் வேலை செய்து ஓய்வு பெற்று வெளியே செல்லும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நிலம் வழங்கி வீடு கட்டித்தர வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது தென்னிந்திய தாயகம் திரும்பியோர் நலச்சங்கத்தினர் கோரிக்கை. அரசு தேயிலை தோட்ட கழகம் இருக்கிறது. அது தாயகம் திரும்பியோர்களுக்காக 1969ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது சற்று இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து மூடுகின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஓய்வு பெற்று வெளியில செல்லுகின்ற சமயத்துல அவர்கள் எங்க செல்வது என்கின்ற ஒரு நெருக்கடியான நிலைமை இருக்கிறது. தங்களுடைய ஆட்சி காலத்துல தான் முதல்ல பாராட்டக்கூடிய விஷயமாக ஓய்வு பெற்று வெளியிலே செல்லக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு வீடு வழங்கி இருக்கிறீர்கள். இப்ப என்ன நெருக்கடினா இப்ப வேறு விதமான திட்டங்களை இந்த அரசு ஏற்படுத்துறதுனால அவர்களுக்கு வெளியில போற சமயத்தில் அவர்களுக்கு 3 சென்ட் நிலம் வழங்கி அரசே அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தால் நிச்சயமாகவே அவர்களுக்கு பெரிய ஒளிவு மிகுந்த வாழ்வும் உழைத்தவர்கள் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த கோரிக்கையை கொண்டு சமர்ப்பிக்கின்றோம். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள இ பாஸ் நடைமுறையால் வியாபாரிகள் வணிகர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் வட மாநில சுற்றுலா பயணிகள் கேரளாவுக்கு செல்வதாகவும் குற்றச்சாட்டு. அதிமுக பொதுச் செயலாளருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது நீலகிரி வணிகர் பேரமைப்பு சங்கத்தினர் வேதனை. நீலகிரி மாவட்டத்திற்கு மட்டும் இ பாஸ் நடைமுறையை செயல்படுத்தி கடந்த 6 மாதங்களாக நீலகிரி மாவட்ட மக்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமுமே கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. பல்வேறு வடமாநில சுற்றுலா பயணிகள் அனைவருமே நம்முடைய மாவட்டத்திற்கு அருகில் உள்ள கேரளாவில் உள்ள வயநாடு பகுதிக்கு சுற்றுலா செல்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி நம்முடைய வாழ்வாதாரமே முற்றிலுமாக கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மதுரை செக்கானூரணி பகுதியில் உள்ள அரசு மாணவர் விடுதியில் மாணவர்கள் இடையே தாக்குதல் ஏற்பட்ட நிலையில் ஒரு மாணவனை நிர்வாணப்படுத்தி செருப்பால் அடித்து தாக்கப்படுவதை இந்த பொம்மை முதல்வரால் ஜஸ்டிஃபை செய்துவிட முடியுமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. நடந்து செல்வதை ரீல்ஸ் போடுவதில் இருக்கும் முனைப்பை மாணவர்களுக்கு சுய ஒழுக்கத்தை பேணும் கல்வியை வழங்குவதை உறுதி செய்வதிலும் காட்ட வேண்டும் எனவும் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் காட்டம்.
அதிமுக பாஜக கூட்டணியால் ஸ்டாலினுக்கு தூக்கம் போய்விட்டது. 140 கோடி மக்களின் நலன் கருதி அதிமுக வைத்த கோரிக்கையை ஏற்று ஜிஎஸ்டி வரி குறைப்பு கொண்டுவரப்பட்டுள்ளது என விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தின் போது அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் பேச்சு. மத்திய அரசாங்கம் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது. என்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வந்ததோ அன்னைக்கே ஸ்டாலினுக்கு தூக்கம் போச்சு. தூக்கம் இல்ல. பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் மோடிக்கு கோரிக்கை வைத்தார், பலமுறை வைத்தார். இந்த விலைவாசிகளை கட்டுப்படுத்தப்பட வேண்டும், வரி விகிதத்தை சரி செய்ய வேண்டும் என்று. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு? மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கிறது நேற்றிலிருந்து. என்ன? அனைத்து பொருட்களுக்கான வரி இன்னைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் பெண்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருந்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் பள்ளி செல்லும் மாணவிகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தின் போது அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. எங்க பார்த்தாலும் போதை பழக்கம், போதை. நம்முடைய இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பள்ளிக்கு செல்கின்ற மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. எப்படி இருக்கும்? இந்த முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். சினிமா துறையில் சிறந்து விளங்கியவர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு வழங்கப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற 71வது தேசிய விருதுகள் வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே விருதை வழங்கி கௌரவித்தார். எழுபத்தோராவது தேசிய விருது வழங்கும் விழாவில் சிறந்த நடிகருக்கான விருதை ஷாருக் கான், விக்ராந்த் மாசே ஆகியோர் பெற்ற நிலையில் சிறந்த துணை நடிகைக்கான விருதை பெற்ற நடிகை ஊர்வஷி. பார்க்கிங் திரைப்படம் 3 தேசிய விருதுகளை பெற்ற நிலையில் அப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகர் விருது MS பாஸ்கருக்கு வழங்கப்பட்டது. Shahrukh Khan, ladies and gentlemen, globally renowned actor and producer, delivers a powerhouse performance in Jawan. Vikrant Massey awarded for 12th film for portraying with raw honesty and emotional depth. Sustri Urvashi recognized for a portrayal of subtle resilience and inner strength through minimal gestures, anchoring the story's core. And Shri Bhaskar presents a nuanced portrayal of an aging neighbor caught in the clash of ego and urban frustration, bringing emotional gravitas and moral ambiguity that anchors the film's psychological intent. திருச்சி அருகே தின்பண்டம் வாங்கி கொடுத்து மனநலம் பாதித்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த முதியவர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகும் நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அப்பா ஸ்டாலின் அரசோ கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை மாநகராட்சி மணலி மண்டலத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால்வாய் இல்லாததால் மழைநீர் தேங்கி 200 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கும் அபாயம். மழைநீர் வடிகால்வாய் வசதிகளை அமைப்பதுடன் மழைநீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகத்திற்கு விவசாயிகள் வலியுறுத்தல். இந்த சென்னை மாநகராட்சி நிர்வாகமானது குடியிருப்பு பகுதியிலே தேங்கியிருக்கின்ற நீரை வெளியேற்றுவதற்கு வடிகால் அமைத்ததை தவிர இந்த விவசாய நிலங்களிலே தேங்கியிருக்கக்கூடிய நீரை வெளியேற்றுவதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்து தரவில்லை. இதனால் விவசாயம் பாதிக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் யூரியா உரம் கடும் தட்டுப்பாட்டால் விவசாயிகள் கடும் அவதி. தனியார் உரக்கடைகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து உரங்களை வாங்கிச் செல்லும் அவலம். விவசாயத்திற்கு தேவையான உரங்களையும் வழங்காமல் உரத்தை பதுக்குபவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்காமல் விடியா வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கும்பகர்ணனை விட ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு.
அதிமுக ஆட்சியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டுவரப்பட்ட 7.5% இடஒதுக்கீட்டின் காரணமாக 2023-25 ஆண்டில் 632 ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவு நனவாகியது. நீட் விலக்கு என கூறி ஸ்டாலின் அரசு ஏமாற்றிய நிலையில் கிராமப்புற ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கிய புரட்சி தமிழருக்கு தமிழக மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி.